Hi guys and welcome back to Kama Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். And நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா before going to the comment section ஒரு குயிக் क्वेश्चन கேட்டிருந்தாங்க. XRP ETF வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 30th அன்னைக்கு வரப்போகுது ப்ரோ. இதனால மார்க்கெட் பெரிய பம்ப் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரொம்ப தெளிவான எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோ கடைசியில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு சுவாரஸ்யமான விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன். ஒன்று வந்து என்ன அப்படின்னா 21 ஷேர்ஸ் அப்படின்ற ஆர்கனைசேஷன் பற்றி நான் ரொம்ப நாள் முன்னாடி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அவங்க வந்து 2 பிட்காயின் ETF வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி தே ஹவ் கன்ஃபர்ம்டு தட் டோஜ் காயினோட ETF வந்து ஃபைலிங்க்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம், SECயோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக 21 ஷேர்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் பிட்காயின் எத்திரியம் டோஜ் காயின்குள்ளே ETF வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலிங்க்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட்டில் வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இதனால டோஜ் காயினோட ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்டென்டிவாக இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற காயின் பற்றின ETF நியூஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு டோஜ் காயின் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல, ஆஃப் லேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல. ஸோ இந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ETF லவர்ஸாக இருக்கட்டும், பட் டோஜ் காயினை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய பூஸ்டாக வந்து அமையும். ரெண்டாவது முக்கியமான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் காயின். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த ட்ரம்ப் காயின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பம்ப் அண்ட் டம்ப் காயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர்கிட்ட சொல்லியிருந்தேன். அது நான் பர்சனலாக இன்ட்ரெஸ்ட்டுமே காட்டலை. ட்ரம்ப் காயின் வந்து பார்த்தீங்கன்னா டே பிஃபோர் எஸ்டர்டே எல்லாரும் பார்த்துருப்பீங்க, மார்க்கெட்டில் ஒரு 10 to 12% வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அப்பாச்சு. நேற்று ஆல்மோஸ்ட் 20 மில்லியன் டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் காயினோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த வகையில் எந்த காரணத்துக்காக அவங்க செல் பண்ணாங்கன்னு கூட தெரியல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 9 to 10% வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் காயின் வந்து டவுன். இப்போ நீங்கள் நல்லா முடிவு பண்ணிக்கோங்க, பை காயின் வந்து உங்களுக்கு பம்ப் டம்ப் காயினா இல்லை ட்ரம்ப் காயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்ப் டம்ப் காயினான்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரம்ப் காயின் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட கொண்டு வந்த பார்த்தா ஒரு கிரிப்டோ காயினுங்க. ஸோ அது அந்த டைமில் தான் ஒர்க் ஆச்சே தவிர அதுக்கப்புறமேட்டு அதோட மவுஸ் எல்லாமே ஃபுல்லாக போயிடுச்சு. நல்ல மேலே வந்தால் கூட அதால் பெரிய வித்சன் பிகாஸ் அதுக்கான ஒரு யூஸுமே யூட்டிலிட்டியுமே எதுவுமே கிடையாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் புரிஞ்சுக்கணும். இந்த காயினால் என்ன வரும்னு சொல்லிட்டு ஆப்வியஸாக ரிட்டர்ன்ஸ் வரும். சில பேருக்கு லக் அடிக்கும் போது அப்போ பயங்கரமான காயின் இது கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் டவுன் ஆகிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறையா சான்ஸ் இருக்குது ரிகார்டிங் ட்ரம்ப் காயின். ஓகே, மூவிங் டுவர்ட்ஸ் தி கமெண்ட் செக்ஷன். நிறைய பேர் வந்து கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அதில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, என்னோட பை காயின் இன்னைக்கு 3 o'clock லாக்அப் முடியுது, 4 o'clock மேலே பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் ஃபெயில்டு வருது ப்ரோ, 636 காட்டும் -636 காட்டும், எல்லாமே போச்சு அப்புறம்னு. எல்லாமே கண்டிப்பாக போகல ப்ரோ. நீங்கள் ஒரு நாள் 1 or 2 days கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். பிகாஸ் எடுத்தோடனே லாக்அப்லேருந்து வந்தோடனே அது பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின்நெட் பேலன்ஸ் வந்து போட மாட்டாங்க, கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுவாங்க அது எல்லாமே எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேலட்டில் வரும். நீங்கள் ஒன்றும் பேனிக்லாம் எதுவுமே இங்கே ஆக தேவையில்லை. டுமாரோ XRP ETF US லான்ச் வீடியோவில் எதுவும் சொல்லலையே ப்ரோ, டுமாரோ XRP பம்ப் ஆகுமா? இந்த விஷயத்துக்கு நான் வரேன். அது முன்னாடி மற்றவங்களோட கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஆன்சர் பண்ணிவிடுவோம். உங்கள்கிட்ட எத்தனை ஷீபா காயின்ஸ் இருக்குது ப்ரோ? டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது பிரதர். பட் நான் வந்து ரொம்ப பெரிய ஷீபா எண்ணியோட ஃபேனுன்னு சொல்கிறத விட ஒரு நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷீபா எண்ணி காயின் எனக்கு இருக்குது. $1 என்றால் அப்போது இந்தியன் மதிப்புக்கு எவ்வளோ போகும்? ஒரு 10 லட்சம் ஷீபா இருக்குது, ப்ளீஸ் சொல்லுங்கள். ஆக்சுவலாக $1 போகாதுன்ற மாதிரி தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் $1 நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு ஷீபா வந்து 80 rupees போகும் பிரதர். அந்த இதெல்லாம் கண்டிப்பாக போகாது, நான் சொல்லிட்டு இல்லை, கண்டிப்பாக அது போகாது. பட் இப்போ டெய்லி 0.30 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரலாம். 3 zeros and 1 அது வரைக்கும் வந்து கண்டிப்பாக வரும். ப்ரோ பை காயின் கீழே போயிட்டு இருக்குது, எனி பேட் நியூஸ்? பேட் நியூஸ்லாம் எதுவும் இல்லை பிரதர் பையில். பிகாஸ் அவங்க வந்து அவங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு பேட் நியூஸாக அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. அந்த டோக்கன் எக்கனாமிக்ஸ் தான், அவங்களோட சர்க்குலேட்டிங் சப்ளை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் அவங்க பண்ணதுலேயே ஒரு குட் நியூஸு. ஸோ பேட் நியூஸ்லாம் எதுவுமே இல்லை. ஒன்ஸ் மார்க்கெட் கொஞ்சம் டேர்ன் ஆனதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டேர்ன் ஆகிடும். அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய ஸ்பெகுலேஷன் போயிட்டுருக்கு, May 14 May 15 இன்னொரு ஒரு மைக்ரேஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. May 14 May 15 பை காயின் லவர்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க.
மே 14 மே 15 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. அது நல்ல நாளாக இருக்குமா இருக்காததை பை டீம் தான் முடிவு பண்ணேன்னா பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 நாளில் வந்து பை கம்யூனிட்டியே வச்சுருக்கு. அந்த நாளில் இவங்க எதுவுமே பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய டவுன்ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா பை காயினுக்கு வரும். XRP ETF 30th April நான் வந்து அதுவும் சொல்லிடுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் மை ப்ரீவியஸ் கமெண்ட்ஸ். இட்ஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர். ஓகே, இந்த XRP கதைக்கு வருவாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ XRP பற்றி நீங்கள் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா பிரதர் பேசுகிறதுக்கு. பட் ஆனால் நெக் டு நெக்கில் சொல்கிறேன், 30th April அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா XRPயோட ETF வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணது. கரெக்ட் தான். 3 ETFs வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் அது 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ETF தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்களே தவிர ஸ்பாட் ETFs கிடையாது. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஸ்பாட்னா என்னென்னா மார்க்கெட் வேல்யூவில் என்ன இருக்கோ அதை அப்படியே வாங்குறது தான் ஸ்பாட்டு. ஃபியூச்சர்ஸ் வந்து என்ன அப்படின்னா நம்ம லெவரேஜ் யூஸ் பண்ணி வாங்குவோம். இப்போ இதில் வந்து ஃபியூச்சர்ஸோட இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா SEC வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எப்போயுமே மார்க்கெட்டோட தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஒன்லி நம்மளுக்கு வந்து ஏன்னா ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்தால் ப்ராஃபிட்ஸ் அதிகமாக வரும், இன்டூ 10 வரும், இல்லைனா லாஸஸ் வந்து இன்டூ 10 போயிடும். ஸோ ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெர்பெச்சுவலாக பண்ணுறது மாதிரி தான். ஸோ அதனால் அது வந்து ஒரு மெயின் கணக்குக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இடம் வந்து வச்சுக்க மாட்டாங்க. ஸ்பாட்டை மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இடம் வச்சுப்பாங்க. 30th அன்னைக்கு கண்டிப்பாக ETF ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SECயும் ஃபாலோயிங் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இதில் ஃபியூச்சர்ஸ் ETF தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 ETF வந்து அன்றைக்கி வந்து லான்ச் ஆகுது. ஸ்பாட் ETF வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகலை. அப்படியும் இல்லாமல் ஒரு ஸ்பெக்குலேட்டிவான ஒரு ரூமர், இதை நான் சொல்லுவேன், ரூமர் வந்து போயிட்டுருக்கு. மே 12th அன்னைக்கு ஒரு XRP ETF வந்து கிரே ஸ்கேல்லேருந்து அப்ரூவ் ஆகும்னு சொல்லிட்டு. இது நான் பெரிய ஹைப் பண்ணிக்க வேணாம், பட் ஒரு பெரிய ரூமர் வந்து போயிட்டுருக்கு. நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், சப்போஸ் இந்த ஏப்ரல் 30th அன்னைக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் ETF வந்து ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மே 12 அன்னைக்கு அந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா XRPயோட ட்ரெஜெக்டரி நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொண்டு போச்சு அப்படின்னா. இப்போ சப்போஸ் இது ஆகலை, ஃபெயிலியர் ஆகுச்சு, ஆனால் அதே டைமில் மே 12th அன்னைக்கு ஒரு ETFும் XRPயில் லான்ச் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு செட்பேக் வந்து பார்த்திங்கன்னா XRPயில் வரும். இது என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். 30th அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறது ஸ்பாட் XRP ETF கிடையாது, இட்ஸ் ஃபியூச்சர்ஸ் XRP ETF. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுதா இல்லைன்னு அன்னைக்கு தான் தெரியும். அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, பட் அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணணும். போயிட்டு இப்போ நம்ம எப்படி ஒரு கேக் வெட்டியோ இல்லை ஒரு லிஸ்ட் பண்ணியோ நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்க எஃபர்ட் எடுத்து பண்ணணும். அது அவங்க மொமெண்டமோட டைமிங்கோட கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்றது நம்ம அன்றைக்கி தான் தெரியணும். பட் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற விஷஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக கன்வே பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் நியூஸ் எவர் ஷேர் தி வேஸ்ட் டுடே. கண்டிப்பாக இது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ தொடர்ந்து கர்மாக்ரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் ஆர் டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. நானும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேட்ஸ் என்னன்றதை சொல்கிறேன். தேங்க்யூ.